ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் உலகின் பெரும் பணக்காரரும் டெஸ்லா நிறுவனத்தின் சிஇஓவான ஈலான் மஸ்கும் நெருக்கமான நண்பர்களாக இருந்தனர். ட்ரம்ப் அதிபராக வெற்றி பெற்ற பிறகு தனது அரசாங்க செயல்திறன் துறையின் தலைவராக ஈலான் மஸ்கை நியமித்தார். இது அந்நாட்டில் பெரும் விவாத பொருளாக மாறியது. இந்த சூழ்நிலையில் பல்வேறு பொருளாதார செலவினங்களை மாற்றியமைக்கும் பிக் பியூட்டிஃபுல் பில் என்ற சட்ட மசோதாவை டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்தார். இந்த மசோதாவில் வரி சீர்திருத்தங்களை நீட்டிப்பது, வரி சலுகை அளிப்பது, குடியேற்றம் தொடர்பான நடைமுறைகளை கடுமையாக்குவது, மின்சார வாகன உற்பத்தி நிறுவனங்களுக்கான வரி சலுகைகளையும் ரத்து செய்வது ஆகியவை இடம்பெற்றுள்ளது. ஆனால் இந்த மசோதா பட்ஜெட் பற்றாக்குறையை அதிகரிக்கும் என்றும் டோஜ் குழுவின் பணியை குறைத்து மதிப்பிடும் என்றும் ஈலான் மஸ்க் தெரிவித்தார். ட்ரம்பின் முடிவுக்கு மாற்று கருத்து சொன்ன ஈலான் மஸ்க் டோஜ் அமைப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். அந்த நாள் முதல் ட்ரம்புக்கும் மஸ்குக்கும் இடையேயான மோதல் அமெரிக்க அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த சூழலில் ஈலான் மஸ்கின் எதிர்ப்பையும் மீறி புதிய வரி மசோதாவை ட்ரம்ப் நிறைவேற்றி இருக்கிறார். இதனால் கடும் மாத்திரமடைந்திருக்கும் ஈலான் மஸ்க் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தான் புதிதாக கட்சி தொடங்கும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தன்னுடைய கட்சியின் பெயர் அமெரிக்கா கட்சி என பதிவு செய்திருக்கும் அவர், அமெரிக்க மக்களுக்கு புதிதாக ஒரு அரசியல் கட்சி தேவைப்படுகிறது. அமெரிக்காவின் இந்த 2 கட்சி அமைப்பிலிருந்து மக்கள் சுதந்திரம் வேண்டுமென விரும்புகிறார்கள். அவர்களுக்கு அந்த சுதந்திரத்தை தரக்கூடிய ஒரு கட்சியாக அமெரிக்கா கட்சி இருக்கும் என அவர் பதிவு செய்திருந்தார். ஈலான் மஸ்கின் இந்த முடிவை டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இது குறித்து அவர் கூறும்போது, அமெரிக்காவில் 2 கட்சி முறைதான் நடைமுறையில் இருந்து வருகிறது. ஈலான் மஸ்க் 3வது கட்சியை தொடங்குவது அபத்தமானது மற்றும் இது மக்களுக்கு குழப்பத்தை அதிகரிக்கும். தேர்தலில் ஜனநாயக கட்சியினர் வெற்றி பெற தவறிவிட்ட நிலையில் எங்கள் குடியரசுக் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அமெரிக்காவில் எப்போதும் 2 கட்சி முறையாகவே இருந்து வருகிறது. 3வது கட்சிகள் ஒருபோதும் வேலை செய்யவில்லை. கட்சி தொடங்குவது ஈலான் மஸ்கிற்கு வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் அது அபத்தமானது என நான் நினைக்கிறேன். 3வது அரசியல் கட்சி அமெரிக்காவில் ஒருபோதும் வெற்றி பெற்றது கிடையாது என காட்டமாக ட்ரம்ப் விமர்சித்தார். அமெரிக்காவில் நிலவும் இந்த அரசியல் சதுரங்கம் அந்நாட்டு மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.